2024 ஸ்டார்ட் ஆனோடனே ஆர்பிஐ வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அதாவது இனிமேல் மினிமம் பேலன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பேங்க்ல அக்கௌண்ட் வச்சவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கிறது இந்த மினிமம் பேலன்ஸ் தான். இந்த ரூல்ஸ் வந்து இந்த மாதம் ஏப்ரலில் வந்து நடைமுறைப்படுத்த போகிறதா ஆர்பிஐ வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்பிஐ கைடன்ஸ் படி இந்த ரூல்ஸ் வந்து எப்படி செயல்படும், இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பேங்கை பொறுத்த வரைக்கும் எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸ், இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ரெண்டு வகையாக வந்து பிரிக்கலாம். இந்த 2024க்கு முன்னாடி வந்து இன்ஆக்டிவாக இருந்தாலும் சரி, ஆக்டிவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து மினிமம் பேலன்ஸ் அதாவது மெயின்டைன் பண்ணல அப்படின்னா 500 1000 மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ வெளியிட்டிருக்க அறிக்கையின் படி அதாவது இன்ஆக்டிவாக இருக்க எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குமே வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. அதாவது 2 வருடங்களுக்கு மேலே இன்ஆக்டிவாக இருக்க எந்த அக்கௌண்ட்டுக்குமே வந்து மினிமம் பேலன்ஸ் எதுவுமே இருக்கவே இருக்காது அப்படின்னும், ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களோட கேஒய்சி வெரிஃபிகேஷன் மூலமா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வெளியிட்டிருக்க இந்த ஆர்பிஐ கைடன்ஸ் படி வந்து இன்ஆக்டிவாக உள்ள அக்கௌண்ட்டுக்கு மட்டும், அதாவது எந்த ஒரு வரவு செலவுமே இல்லாமல் 2 வருஷத்துக்கு மேலே இருக்க அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் எதுவுமே போட மாட்டாங்க. முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த ஏப்ரல் வந்து அது மாதிரி போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ கைடன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஏற்பட்டிருக்க குழப்பத்தின்படி மக்கள் வந்து யாருக்குமே வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்ஆக்டிவாக உள்ள அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும்தான் 2 வருஷத்துக்கு மேலே வந்து மறுபடியும் நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், எந்த ஒரு மினிமம் பேலன்ஸுமே இல்லாமல். ஸோ இப்போ ஆக்டிவாக இருக்குது, நீங்கள் வந்து வரவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து 1 மாதமோ இல்லை 1 மாதத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அந்த மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சார்ஜஸ் வந்து ஆர்பிஐ கைடன்ஸ் படி பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயமா படுது. ஏன்னா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து மினிமம் சார்ஜஸ் வந்துகிட்டே வந்து சேபத்துக்கு வந்து 2000 5000 இந்த மாதிரிலாம் கட்டினா தான் நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து விஷயங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. இதை தவிர்க்கிற வகையில் ஆர்பிஐ வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் வந்து நார்மலாக உள்ள எல்லா அக்கௌண்ட்டுக்குமே வந்து மினிமம் பேலன்ஸே கிடையாது அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பற்றின உங்கள் கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.